கிருபர், கிருதவர்மா, அஸ்வத்தாமா இந்த 3 பேரும் சேர்ந்து பாண்டவர் படையினரையும் பாஞ்சாலர்களையும் ராத்திரி நேரத்தில் தாக்கி கொன்னுட்டாங்க. இப்படியா இரவு வேளையில் எதிர்பாராத வகையில் தாக்கப்பட்டு தம்முடைய சேனை அழிஞ்சு போனதை பார்த்துட்டு தருமன் ரொம்பவுமே துயரப்பட்டான். அவன் என்ன சொன்னான்னா, நாம் வெற்றி பெற்ற சமயத்தில் படு தோல்வியையும் இப்போ அடைஞ்சோம். மாவீரனான கர்ணனோட தாக்குதல் இருந்து தப்புன திரௌபதியுடைய புதல்வர்கள் நம்முடைய அஜாக்கிரதையால் இப்போ மாண்டிருக்காங்க. இந்த துக்கத்தை திரௌபதி எப்படி தாங்க போகிறாளோ அப்படின்னு நினச்சித்தான் நான் ரொம்ப கவலைப்படுறேன். அவளோட தகப்பனாரான பாஞ்சாலராஜனும் கொல்லப்பட்டான் அப்படின்னு சொல்லி தன்னோட துன்பத்தை வெளிப்படுத்தினான். அதுக்கப்புறமா தருமன் நகுலன் கிட்ட திரௌபதியை அழைச்சிட்டு வர சொன்னான். அவன் போனதுக்கப்புறமா எல்லாருமா சேர்ந்து அழிக்கப்பட்ட பாசறைகளை நோக்கி புறப்பட்டாங்க. அங்கே பிளக்கப்பட்ட தலைகள், அறுக்கப்பட்ட அங்கங்கள், இரத்தத்தினால நனைக்கப்பட்ட உடல்கள், இதால் நிறைந்திருக்கிற பூமியை தருமன் பார்த்தா. அந்த கோர காட்சியை தாங்க முடியாதவனா அலறி தரையில் விழுந்தான் தருமன். அந்த நேரத்தில் நகுலன் திரௌபதியை அழைச்சிட்டு அங்கே வந்து சேர்ந்தா. நடந்த செய்தியை தெரிஞ்சுக்கிட்ட திரௌபதி ரொம்ப கோபமாக அழுதுட்டே தருமனை பார்த்து சொன்னான், அரசே, சத்திரிய தர்மங்கிற பேரில் மகன்களையெல்லாம் யமன்கிட்ட அனுப்பிட்டு இந்த அகண்ட பூமியை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. துரோணரோட மகன் செஞ்ச இழி செயலால் என்னோட மக்கள் மாண்டாங்கங்கிற செய்தி என்ன சுட்டிருக்குது. உங்கள் 5 பேருக்கு சேர்த்து நான் ஒன்று சொல்லிக்கிறேன். பாண்டவர்களே, தீய எண்ணம் கொண்டவனும் பாவகரமான செயலை செஞ்சவனுமான அந்த துரோணரோட மகன் அஸ்வத்தாமாவோட உயிர் உங்கள் வல்லமையினால் முடித்து வைக்கப்படாமல் போயிடுச்சுன்னா அவனோட இழி செயலுடைய பலனை அவன் அனுபவிக்காம போவானேயானா நான் இந்த இடத்துலையே உயிர் நீப்பேன், இது உறுதின்னு புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொன்னான். இப்படி சொன்ன திரௌபதியை பார்த்துட்டு தருமன் சொன்னான், திரௌபதியே, அஸ்வத்தாமா இந்த இடத்துலேருந்து வெகு தூரத்தில் இருக்கிற ஒரு காட்டுக்கு போயிட்டா அப்படின்னு தெரிய வந்துச்சு. அவன் கூட எப்படி யுத்தம் பண்ணுறது, எப்படி அவனை வீழ்த்துறது அப்படின்னு கேட்டான். இப்படி கேட்ட தருமனை பார்த்து திரௌபதி சொன்னான், அஸ்வத்தாமாவோட தலையில் அவன் பிறக்கிறப்பவே அவன் கூட சேர்ந்து பிறந்த உயர்ந்த ரத்தினம் ஒன்று இருப்பதாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த பாவியை யுத்தத்தில் கொன்று அவனோட தலையிலிருந்து அறுத்து எடுத்து கொண்டு வரப்படுற அந்த ரத்தினத்தை நான் பார்த்தே ஆகணும். அதை உங்களோட தலையில் சூட்டணும். அதுக்கப்புறமா தான் நான் ஓரளவுக்காச்சும் நிம்மதி அடைவேன் அப்படின்னு சொன்னான். தருமன்கிட்ட இப்படி சொன்ன திரௌபதி பீமனை பார்த்து சொன்னான். அவன் என்ன சொன்னான்னா, நீங்கள் சத்திரிய தர்மத்தை நினச்சி என்ன காப்பாற்றி ஆகணும். முன்னாடியெல்லாம் எப்படி மிகப்பெரிய சாதனைகளை புரிஞ்சிங்களோ அப்படியே அஸ்வத்தாமாவை கொல்லற சாதனையையும் செஞ்சு எனக்கு இன்பத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னான். திரௌபதியோட இந்த நிலையையும் அவளோட புலம்பலையும் பீமனால் பொறுத்துக்கவே முடியலை. அவன் அவளுக்கு பதில் எதுவும் சொல்லாமல் தன்னோட வில்லை எடுத்துட்டு தன்னோட ரதத்து மேலே ஏறினான். நகுலன் அவனுக்கு சாரதியாக அமர்ந்தா. அஸ்வத்தாமாவை கொல்லாமல் விடுறதே இல்லை அப்படிங்கிற ஒரு மன உறுதியோடு பீமன் அங்கிருந்து புறப்பட்டான். பீமன் புறப்பட்டு போகிற வேகத்தையும் அவனோட கோபத்தையும் பார்த்த கிருஷ்ணர் தருமனை பார்த்து சொன்னார், தர்மரே, உங்களோட சகோதரனான பீமன் பெரும் கோபத்தோட அஸ்வத்தாமாவை கொல்ல நினச்சி தனி ஒருத்தனாவே போகிறான். பிரம்மசிரஸ் அப்படிங்கிற அஸ்திரம் உலகத்தையே எரிக்கக்கூடியது. துரோணர் தன்னுடைய சீடர்கள்லேயே சிறந்தவனான அர்ஜுனனுக்கு அதை கொடுத்தாரு. அதுக்கப்புறமா பொறாமை கொண்ட அஸ்வத்தாமா துரோணரை வற்புறுத்தி அந்த அஸ்திரத்தை கற்றுக்கிட்டான். துரோணரும் விருப்பம் இல்லாமலேயே அவனுக்கு அந்த அஸ்திரத்தை உபதேசித்து என்ன சொன்னார்னா, அஸ்வத்தாமா, நீ நல்லவர்கள் போன பாதையில் போக மாட்ட அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது. அதனால் மகனே, யுத்தத்தில் பெரும் ஆபத்தை அடைஞ்ச நிலைமையில் கூட இந்த அஸ்திரத்தை மனிதர்கள் மேலே நீ பிரயோகிக்க கூடாது அப்படின்னு கட்டளையிட்டார். இப்படி தந்தை சொன்னதை கேட்டுட்டு மனவிரக்தி அடைஞ்சவனா பல இடங்களையும் சுற்றி வந்தா அஸ்வத்தாமா. அப்போ நீங்கள் எல்லாம் காட்டில் இருந்தீங்க. அந்த நேரத்தில் அவன் துவாரகைக்கு வந்து என்னை சந்திச்சான். எனக்கு முன்னாடி ஒரு வேண்டுகோளையும் வச்சான். அவன் என்ன சொன்னான்னா, என்னோட தந்தை கிட்ட அகஸ்தியரிடத்திலிருந்து பெற்ற பிரம்மசிரஸ்ங்கிற அஸ்திரம் இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை அவர் எனக்கு உபதேசம் செஞ்சுருக்காரு. என்கிட்ட இருந்து அந்த அஸ்திரத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுக்கு பதிலாக பகைவர்களை வீழ்த்தக்கூடிய உங்களோட சக்கராயுதத்தை நீங்கள் எனக்கு கொடுங்க அப்படின்னு என்ன கேட்டான். இப்படி கேட்ட அஸ்வத்தாமாவை பார்த்து நான் என்ன சொன்னேன்னா, அஸ்வத்தாமா, என்னோட வில், சக்தி ஆயுதம், சக்கராயுதம், கதாயுதம் இதோ எல்லாமே இங்கே தான் இருக்குது. இதில் நீ எந்த அஸ்திரத்தை விரும்புகிறியோ அதை உனக்கு கொடுக்குற.
இந்த அஸ்திரத்தில் எதை எடுக்கிறதுக்கும் மற்றவங்க மேலே ஏவுறதுக்கும் உனக்கு சக்தி இருக்குதோ அந்த ஆயுதம் உனதாகட்டும். இதில் எது வேணுமோ அதை நீ எடுத்துக்கோ. நீ கொடுக்கறதா சொன்ன பிரம்மசிரஸை வாங்கிக்காமலேயே இதை நான் உனக்கு கொடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அஸ்வத்தாமாவும் 1000 முனைகள் கொண்ட என்னோட சக்கராயுதத்தை விரும்புவதா என்கிட்ட சொன்னான். நானும் அவன்கிட்ட அதை எடுத்துக்க சொன்னேன். உடனே அவன் ரொம்ப அலட்சியமாக அந்த சக்கராயுதத்தை எடுக்க முயற்சி பண்ணினான். ஆனால் அவனால் அதை அசைக்க கூட முடியலை. எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தும் கூட அஸ்வத்தாமாவால் அதை எடுக்கவே முடியாதங்காட்டி அவன் ரொம்பவுமே ஏமாத்தம் அடைஞ்சு அங்கிருந்து திரும்பி போக நினச்சான். அப்போ நான் அஸ்வத்தாமாவை கூப்பிட்டேன். அவன்கிட்ட என்ன சொன்னேன்னா, அஸ்வத்தாமா, இந்த உலகத்தில் அர்ஜுனனை விட எனக்கு பிரியமானவன் யாருமே இல்லை. அவன் என்கிட்ட என்னோட உயிரை கேட்டால் கூட கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன். அப்பேற்பட்ட அர்ஜுனன் கூட நீ பேசின மாதிரி என்கிட்ட இது வரைக்கும் பேசினதே கிடையாது. இந்த ஆயுதத்தையும் கேட்டதில்லை. ஆனால் நீ கேட்டிருக்க. அற்புதமான இந்த ஆசை உன்னோட மனசில் வர்றதுக்கு என்ன காரணம்? இந்த சக்கராயுதத்தை வச்சுட்டு யாரை எதிர்த்து நீ யுத்தம் செய்ய விரும்பின அப்படின்னு கேட்ட. அதுக்கு அஸ்வத்தாமா என்ன பதில் சொன்னான்னா, கிருஷ்ணரே, உங்களை எதிர்க்கத்தான் நான் விரும்பினேன். உங்களை வீழ்த்தி யாராலுமே ஜெயிக்கப்படத்தகாதவன் அப்படிங்கிற புகழ அடையணுங்கிறது தான் என்னோட எண்ணம். அப்படிப்பட்ட ஒரு நினப்போட உங்களோட சக்கராயுதத்தை பெற்று விடுற எண்ணத்தில் வந்தனா இப்போ பெருத்த ஏமாற்றத்தை அடைஞ்சு திரும்பி போகிற அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டான். இப்படி சொன்ன கிருஷ்ணர் இன்னும் என்ன சொன்னார்னா, அஸ்வத்தாமா கோபத்தை அடக்க தெரியாதவன், தீய எண்ணம் கொண்டவன், குரூரமான மனசு கொண்டவன். உலகத்தையே எரிக்கக்கூடிய பிரம்மசிரஸ்ங்கிற அஸ்திரமோ அவன்கிட்ட இருக்குது. அவன்கிட்ட இருந்து இப்போ பீமனை காப்பாற்றுறது நம்மோட கடமை அப்படின்னு சொன்னார். இப்படி சொன்ன கிருஷ்ணர் பாண்டவர்களோடு பீமனை பின்தொடர்ந்தார். பாகீரதி நதிக்கரையில் அஸ்வத்தாமா இருக்கிற செய்தி ஏற்கனவே பாண்டவர்களை அடைஞ்சிருந்துச்சு. அதனால் பீமன் அந்த இடத்தை நோக்கி போனான். அங்கே வியாசர் வேறு சில ரிஷிகளோடு அமர்ந்திருந்த ஒரு இடத்துல அஸ்வத்தாமாவும் உடலெல்லாம் புழுதி படிந்தவனா அவங்களுக்கு இடையில அமர்ந்திருந்தான். அவனை பார்த்த உடனே பீமன் அவனை யுத்தத்துக்கு அழைச்சான். நான் ஏற்றிய வில்லோடு கூடிய பீமனையும் அவனுக்கு பின்னால் கிருஷ்ணர், தருமன், அர்ஜுனன் இவங்க எல்லாரும் ரதத்தில் அமர்ந்திருக்கிறதையும் பார்த்த அஸ்வத்தாமாவோட மனசு கலக்கமடைஞ்சுது. அப்போதான் துரோணர் உபதேசித்த பிரம்மசிரஸ்ங்கிற அஸ்திரம் அவனோட நினைவுக்கு வந்துச்சு. அவன் உடனே பூமியிலிருந்து ஒரு புல்லை பிடுங்கினான். உரிய மந்திரங்களை மனசில் தியானித்து அந்த புல்லையே பிரம்மசிரஸ்ங்கிற அஸ்திரமாக அவன் மாற்றினான். பாண்டவர்களே இல்லாமல் போவதற்காக அப்படின்னு சொல்லி உலகத்தையே ஸ்தம்பிக்க செய்யக்கூடிய அந்த அஸ்திரத்தை அஸ்வத்தாமா ஏவனான். இதை பார்த்துட்டு கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொன்னார், அர்ஜுனா, துரோணர் உனக்கு உபதேசித்த பிரம்மசிரஸை ஏவர தருணம் வந்துருச்சு. உன்னையும் உன்னுடைய சகோதரர்களையும் இந்த உலகத்தையும் காப்பாற்றுறதுக்காக அந்த அஸ்திரத்தை இப்போ ஏவி அஸ்வத்தாமா ஏவின பிரம்மசிரஸை தனிய செய்யு அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட அர்ஜுனன் தன்னோட மனசில் இறைவனை வேண்டி அஸ்வத்தாமாவின் அஸ்திரத்தை இது தனிய செய்வதாக அப்படின்னு சொல்லி பிரம்மசிரஸை ஏவினான். 2 பிரம்மசிரஸ் அஸ்திரங்கள் மோத இருந்த நிலைமையில் பெருமழிவு ஏற்பட போகுதுங்கிறத உணர்ந்த நாரதரும் வியாசரும் அஸ்வத்தாமா, அர்ஜுனன் இவங்களால் ஏவப்பட்ட அந்த 2 அஸ்திரங்களுக்கும் நடுவில் போய் நின்றுட்டு அந்த 2 அஸ்திரங்களுடைய வீரியத்தையும் கட்டுப்படுத்தினாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நடந்த யுத்தத்தில் பங்கேற்ற வீரர்களில் பல அஸ்திரங்களையும் அறிந்த மிகப்பெரியவங்கள்லாம் இருந்தாங்க. அவங்க கூட இந்த மாதிரியான அஸ்திரத்தை மனிதர்கள் மேலே ஏவலை. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் 2 பேரும் இப்படி ஒரு கொடூரமான காரியத்தை செய்யலாமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அர்ஜுனன் சொன்னான், முனிவர்களே, அஸ்வத்தாமாவோட அஸ்திரத்தோட வீரியத்தை தணிக்கிறதுக்காகத்தான் நான் என்னோட அஸ்திரத்தை ஏவ வேண்டியதாக போயிடுச்சு. நான் வேணா இப்போ அதை திரும்ப வாங்கிக்கிறேன். அப்படி பண்ணிட்டேன்னா அஸ்வத்தாமா ஏவன பிரம்மசிரஸ் எல்லாரையும் அழிச்சிடும். நீங்கள் 2 பேரும் உலக நன்மையை கருதுறவங்க. என்னோட அஸ்திரத்தை நான் திரும்ப வாங்கிக்கிறேன். அஸ்வத்தாமாவோட அஸ்திரத்தினால அழிவு ஏற்படாத மாதிரி நீங்கள் தான் எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அஸ்திரத்தை திரும்ப வாங்கிட்டான் அர்ஜுனன். எப்போவுமே பிரம்மசிரஸ்ங்கிற அஸ்திரத்தை ஏவறதை விட அதை திரும்ப பெறுவது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒரு காரியம். பெரும் மனோ வலிமை உள்ளவர்களும் தீர்க்கமான அருள் உள்ளவர்களால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அர்ஜுனனால் அது முடிஞ்சுது. ஆனால் அஸ்வத்தாமாவனால் தான் விடுத்த அஸ்திரத்தை திரும்ப பெற முடியலை.
தூய்மையில்லாத மனசு கொண்ட அவன் பிரம்மசிரசை திரும்ப பெறுற சக்தியற்றவனாகி 2 மகரிஷிகளையும் பார்த்து சொன்னான், பெரும் ஆபத்து நெருங்கியதால் என்னை காப்பாற்றிக்கிறதுக்காகத்தான் நான் இந்த அஸ்திரத்தை ஏவினேன். துரியோதனனை கொன்ன விதத்தினால இந்த பீமன் பெரும் பாவத்தை செய்தவனாகிறான். ஒழுக்கமற்றவனும் யுத்தத்தில் நேர்மையற்றவனுமான பீமன் மீது கோபம் கொண்டு நான் ஏவன இந்த அஸ்திரத்தை என்னால் திரும்ப பெற முடியாது. அதுக்கு என்கிட்ட சக்தியும் இல்லை. நான் ஏவன அஸ்திரம் ஏதாச்சும் ஒரு இலக்கை அடைஞ்சு தான் தீரணும். அதனால் அது பாண்டவர்களோட வம்சத்தினர் உதிக்கக்கூடிய கர்ப்பங்களில் விழப்போகுது. அப்படியே அது உத்திரையுடைய கர்ப்பத்திலும் விழும் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட வியாசர் அஸ்வத்தாமாவை பார்த்து என்ன சொன்னார்னா, சரி, வேற வழியே இல்லைன்னா அதுவே நடக்கட்டும், நீ இங்கிருந்து போயிடு அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட கிருஷ்ணர் அஸ்வத்தாமா கிட்ட, அஸ்வத்தாமா, உத்திரையுடைய ஒரு கர்ப்பமாவது காப்பாற்றப்படட்டும், மற்ற கர்ப்பங்கள் மேலே உன்னுடைய அஸ்திரம் விழட்டும், பாண்டவர் வம்சத்தோட பிரதிநிதியா ஒருத்தனாச்சும் பிழைச்சிருக்கட்டும் அப்படின்னு சொன்னார். ஆனால் அஸ்வத்தாமாவோ கோபம் தனியாதவனா கிருஷ்ணரை பார்த்து என்ன சொன்னான்னா, கிருஷ்ணரே, உங்களுக்கு இருக்கிற பாரபட்சத்தினால நீங்கள் இப்படி பேசுகிறீங்க. நீங்கள் காப்பாற்ற விரும்புகிற அந்த விராட மன்னருடைய மகளான உத்திரையுடைய கர்ப்பத்தில் இந்த அஸ்திரம் போய் விழட்டும் அப்படின்னு ரொம்ப கடுமையாக சொன்னான். இதுக்கப்புறமா கிருஷ்ணர் அஸ்வத்தாமாவை பார்த்து சொன்னார், அஸ்வத்தாமா, சரி, நீ உன்னோட அஸ்திரத்தை அவ்வாறே செலுத்து. அபிமன்யுடைய மனைவியான உத்திரையுடைய கர்ப்பத்தில் இருக்கிற சிசு மரித்து பிறக்கட்டும். அதுக்கப்புறமா நான் அதுக்கு உயிர் கொடுக்குறேன். இறந்தே பிறந்த அந்த குழந்தை பெரும் கீர்த்தியோடு வாழுமாறு செஞ்சிடுற. உன்னோட கெட்ட எண்ணத்தை நீ நிறைவேற்றிக்கோ. அதுக்கப்புறமா நான் உன்னோட எண்ணத்தை பயனற்றதாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அஸ்வத்தாமா எதையுமே காது கொடுத்து கேட்காம தான் விடுத்த பிரம்மசிர சஸ்திரத்தை உத்திரையுடைய கர்ப்பத்தில் போய் விழுமாறு பணித்தான். அஸ்வத்தாமாவோட இந்த செயல்னால ரொம்பவுமே வெறுப்படைஞ்ச கிருஷ்ணர் அவனை பார்த்து சொன்னார், அஸ்வத்தாமா, முன்னாடி ஒரு தடவை சத்தியம் தவறாத ஒருத்தர் விராடனோட மகளான உத்தரையை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார்னா, குலமே நாசமடைகிற தருணத்தில் அவளுக்கு ஒரு மகன் பிறப்பான்னு, பரீட்சித்துங்கிற பெயரோடு அவன் சிறப்புற்று விளங்குவான்னு சொல்லியிருக்காரு. அந்த மனுஷனோட வார்த்தை இப்போ உண்மையாக போகுது. இறந்ததுக்கு அப்புறமா பிழைக்க போகிற அந்த பரீட்சி பெரும் புகழடைய போகிறான். ஆனால் நீயோ உலகத்தால் இகழப்பட போகிற. அஸ்வத்தாமா, 3000 வருஷ காலம் நீ இந்த உலகத்தில் வாழ்வ. ஆனால் ஒரு இடத்துலையும் மக்களோடு உனக்கு தொடர்பே ஏற்படாது. துர்நாற்றத்தோடு நீ அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருப்ப. ஆனால் பரீட்சித்தோ நீண்ட ஆயுளை பெற்று எல்லா அஸ்திரங்களிலும் நிமிடத்துவம் அடைஞ்சு சத்திரிய தர்மத்தில் நிலச்சி நின்று ராஜ்ய பரிபாலனம் செஞ்சு பெரும் புகழடைய போகிறான் அப்படின்னு சொன்னார். அதை கேட்ட அஸ்வத்தாமா என்ன சொன்னான்னா, இங்கே பாருங்க, நான் எங்கேயும் அலைய போகிறதில்ல, உங்களுக்கு பின்னாலேயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தலையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருந்த ரத்தினத்தை பாண்டவர்கள்கிட்ட கொடுத்துட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறப்பவே அங்கிருந்து வனத்தை நோக்கி போனான். அந்த ரத்தினத்தை எடுத்துட்டு வியாசரை வணங்கிட்டு கிருஷ்ணர் கூட சேர்ந்து பாண்டவர்கள் 5 பேரும் திரௌபதி இருந்த இடத்தை நோக்கி புறப்பட்டாங்க. அவைக்கிட்ட போய் பீமன் அந்த ரத்தினத்தை கொடுத்து, இங்கே பாரு திரௌபதி, இது உனக்காக கொண்டு வரப்பட்டுச்சு. உன்னோட மகன்களை கொன்ன அஸ்வத்தாமா வெல்லப்பட்டான். துன்பத்தை விலக்கு. நீ விரும்பியபடியே யுத்தம் வந்துச்சு. துரியோதனன் கொல்லப்பட்டான். துச்சாதனனுடைய ரத்தம் என்னால் குடிக்கப்பட்டுச்சு. பகைவர்கள் அழிஞ்சாங்க. துரோணரோட மகனான அஸ்வத்தாமாவும் இப்போ நம்மால் வெல்லப்பட்டு போனா போகுதுன்னு விடப்பட்டான். அவன் அடைஞ்ச புகழ், அவன் கொண்ட பெருமை எல்லாமே அழிஞ்சு போச்சு. அவனுக்கு உடல் மட்டும்தான் மிஞ்சி இருக்கு. அவனோட ரத்தினமும் இதோ இங்கே இருக்கு அப்படின்னு சொன்னான். அப்போ திரௌபதி என்ன சொன்னான்னா, இந்த ரத்தினத்தை அணிய தகுந்தவர் தருமனேன்னு சொன்னான். அவனும் அதை வாங்கி தன்னோட தலையில் அணிஞ்சுக்கிட்டான். இப்படியா பாண்டவர்கள் சூதாட்ட சபையில் கொடுத்த அத்தனை சபதங்களையும் நிறைவேற்றிட்டாங்க. யுத்தமும் ஒரு வாரம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமா பாண்டவர்கள் என்ன செஞ்சாங்க, தருமன் அரசனா பொறுப்பேற்றானா இல்லையா, இதை பற்றியெல்லாம் நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்.